வருகின்ற 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தேர்தலில் பங்கேற்காத சூழ்நிலையில் பாமக போட்டியிடுகிற சூழ்நிலையில் இன்றைக்கு தேர்தலில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாமக என்பது தேர்தல் நேரத்திலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தல் சந்திப்பாரே தவிர அந்த கொள்கை பிடிப்போடு இருப்பதில்லை. தேவைக்கேற்ப அப்பப்போ இந்த கூட்டணி மாறுகின்ற நிலைப்பாட்டால் அவர்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களே அந்த கட்சி மீது நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். அதேவரையில் அதிமுக இந்த தேர்தலில் நிற்காது என்பது அது அதிமுக கட்சிக்கு மிகப்பெரிய பலகீனத்தை தான் ஏற்படுத்தும். அந்த வாக்கில் வேண்டுமென்றால் பாமகக்குரிய சில வாக்குகளை பெற முடியுமே தவிர முழுமையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பதில்லை. திமுக கூட்டணி அதில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மறுமலர்ச்சி திராவிட கழகம் என்ற பல்வேறு கூட்டணி கட்சி பலத்தால் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. இது ஏன்னு சொன்னால் அனைத்து தேர்தலிலுமே தமிழகத்தை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகள் தோற்பதும் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது என்பதால் மரபு. ஆனால் இது மட்டும் ஒன்று விதிவிலக்கல்ல. இருந்தாலும் இந்த திமுக அரசு சில விஷயங்கள் மகளிர் உரிமை திட்டமிருந்து பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிற நல்ல திட்டங்களை ஒட்டியும் அதேபோன்று கூட்டணி பலத்தின் காரணமாகவும் அவர் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதே நேரத்தில் அதிமுக இதில் நிற்காது என்பது அவருக்கு பலகம். சார், விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக எதிர்த்து அதிமுக நிற்கல, இது யாருக்கு சார் பயன்? அதிமுக ஏன் நிற்கலன்னா, ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதியில் 40க்கு 40 திமுக வென்றிருக்கு. அந்த ஒரு காரணம். ஆனால் மறுபடியும் திமுகவை எதிர்த்து விக்கிரவாண்டி தொகுதியில் ஏடிஎம்கே நின்னா அவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களே வாபஸ் பெற்றாங்க. ஆனால் பாமக ஏன் நிற்கிறாங்கன்னா, அவங்களுடைய சமுதாய மக்கள் அங்கே அதிகம் உள்ளதுனால அங்கே அவங்களுடைய பலத்தை காட்டணும்னு நிற்கிறாங்க. ஆனால் அது ஏற்கனவே திமுகவுடைய தொகுதி, திமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது. அதில் பாமகவும் தன் டெபாசிட்டை இழக்கும். அதாவது இடஒதுக்கீடெல்லாம் இது மக்களுக்கு ஏமாற்றக்கூடிய விஷயம். இந்த மக்களை, வன்னியர் மக்களை ஏமாத்துறதுக்காக பாமக எடுக்கின்ற ஒரு ஆயுதம். ஆனால் திமுக தான் வெற்றி பெறும். ஏடிஎம்கே ஏற்கனவே 40 தொகுதியில் டெபாசிட் இழந்து விட்டது. மறுபடியும் டெபாசிட் இழக்கக்கூடாது என்பதற்காக அவங்க விலகிவிட்டார்கள். அதுவும் இல்லாமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் திமுக கோட்டையாக இருப்பதால் திமுக தான் வெல்லும் வெல்லும் வெல்லும். சார், விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடலை, இதை பற்றி மக்களோட கருத்தை என்ன சார் பேசப்படுது? மக்கள் கருத்து பேசப்படுதுன்னா இன்னைக்கு அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது. கூட்டணி வலுவான கூட்டணி கிடையாது. ரெண்டாவது அவங்க எதுக்காவது ஒரு கட்சிக்கு விட்டு கொடுக்குற மாதிரியும் சில மக்கள் மனசுல இருக்கு. மக்கள் வரக்கூடிய வார்த்தைகள் யாருக்காவது ஒருத்தர் மறைமுகமாக விட்டு கொடுக்குறாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. அதனால திமுகவுக்கு எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் எதுவும் கிடையாது. திமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இருக்கிறதால இந்த கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தை பற்றி பேசுறாங்க. அது நான் சுருக்கமாக சொன்னா, திருடனா பார்த்து திருட்டால் திருட்டா ஒழிக்க முடியாது. திருடனா பார்த்து திருடணும், இல்லைன்னா திருட்டா ஒழிக்க முடியாது. எல்லா காலத்தையும் உண்டு இதுங்களா. இன்னைக்கு அரசு முனைப்புடன் செயல்பட்டு கலெக்டரை மாற்றியாச்சு, டிஐஜியை மாற்றியாச்சு, எஸ்பியை மாற்றியாச்சு, எல்லாம் மாற்றியாச்சு. தவிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபா உதவி பண்ணியிருக்காங்க. அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி யார் அப்படின்னு ரொம்ப கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கறத அரசு ரொம்ப முனைப்புடன் செயல்பட்டு இருக்கு. இதனால விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக தோல்வி அடையும் என்கிற சந்தேகமே கிடையாது. முழுமையான வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதிமுக நின்னாலும் சரி, அவங்க நிக்காமலும் சரி, திமுகன்னு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியா இருந்த அதிமுகவே தேர்தலில் நிக்கல, அப்படி இருக்கும்போது பாமக நின்று இருக்கு. அப்ப திமுகவுக்கு எதிர்க்க போட்டியிடும் போது இவங்களோட எதிர்பார்ப்பு மக்களிடையே அங்க எப்படி சார் இருக்கு? இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பாமக என்னன்னா இப்ப இந்த கள்ளச்சாராய பிரச்சனையை சொல்லி ஓட்டு கேட்கலாம்னு அவங்களுக்கு ஒரு விருப்பம். மக்களை கள்ளச்சாராய பிரச்சனையை வச்சு சொல்லி எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளாங்க. அது எடுப்படாது. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? 100க்கு 99 இல்லை, 100% திமுக வெற்றி. அது எலெக்ஷனே கிட்ட முன்னாடி பாராமரத்தில் 40 ஜெயிச்சிருக்கு. ஆனால் இந்த வாட்டி டிஎம்கே ஜெயிக்க தான் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே போட்டிடுறதுனால அவங்க நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாமக எதிர்த்து நிற்கிது இல்லை, அப்புறம் 40 தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால சொல்லப்படுது டிஎம்கேக்கு தான் இப்போதைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த முறை திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பாங்க இருக்குங்களா? டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு என்னன்னா அது போகதான். இது வரைக்கும் வெற்றி இருக்கு, நல்லா இருக்கு.
அதனால தான் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக நிற்காது யாருக்கு சாதக பாதகன்ற ஒரு கல ஆய்வு இப்போது பரபரப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த சூழலில் அதிமுக நிற்காதது வந்து நிச்சயமாக வந்து அதிமுக தான் இழப்பு. சரிங்களா? இப்போ இருக்கிற சூழலில் திமுகவுக்கு என்ன பலம்னா, கூடுதல் பலம்னா, திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வந்து இந்த கள்ளச்சாராய மரணங்கள். இப்போ இந்த 2 விஷயங்களை அவங்க வந்து முன்னெடுத்து இந்த தேர்தலை சந்திக்கும் போது நிச்சயமாக திமுகவுக்கு கொஞ்சம் சரிவே இருக்க வாய்ப்பு இருக்குது. பாமக வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் வந்து தேர்தலை சந்திக்கிறதுனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது மிக குறைவு. நாம் தமிழர் அமைப்பு வந்து இப்போ தான் வந்து இவங்க இப்போ தன்னுடைய வாக்கு சதவீதத்தை வந்து இப்போ அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வெற்றி பெறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தால் வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பணபலம் அதிகார பலத்தை மட்டும் வச்சு தேர்தலை வந்து நம்ம வெற்றி பெறலான்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு உதாரணம் வந்து இன்றைக்கி இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 40-40 மக்கள் வந்து இந்த தேர்தலை வந்து நேர்மையாக தான் சந்தித்தாங்க. எந்த பணபலத்தை கொண்டோ அதிகார பலத்தை கொண்டோ யாருமே வந்து வெற்றி அடையலைன்றது என்னுடைய கருத்து. இப்போ வந்து என்னதான் இந்த அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் மற்ற மாநில கட்சிகள் எதுவாக இருந்தாலும் மாறி மாறி மக்களை வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துறாங்களோசரம் எந்த வகையிலையும் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கு எந்த முயற்சியும் அவங்க எடுக்கலை. என்ன காரணம்னா எல்லா தவறுக்கும் அவங்க தான் பின்னாடி இருக்கிறாங்கன்றது உண்மை, நிதர்சனமான உண்மை. அது எந்த எதிர்க்கட்சியும் வந்து வலுவாக நின்று அதை தேர்தலில் மற்ற நேரங்களில் வந்து முன்னெடுத்து பேச அவங்க யாரும் விரும்பலை. அதனால் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகள் வந்து ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்க அவங்க துணை நிற்கணும். நல்ல தலைவர்கள் பின்னாடி நின்று நேர்மையான தேர்தலை சந்தித்து ஒரு நேர்மையான நல்ல அரசியலை கொடுப்பாங்கன்றது ஒரு நம்புகிற ஒரு சூழல் இப்போது நடந்துன்னு இருக்குது. இவங்க என்ன தான் வந்து அரசியல் பலத்திலையும் அதிகார பலத்திலையும் பண பலத்திலையும் தேர்தலை சந்தித்தாலும் நிச்சயம் வந்து வெற்றி வந்து மக்களுக்கு தான் இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். இன்னும் மாறணும், இன்னும் மாற்றம் வேணுன்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த கட்சிகளெல்லாம் தன்னுடைய கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இன்னும் நேர்மையாக மக்களை சந்திக்கணுன்றது என்னுடைய நிலைப்பாடு. எதிர்கால தலைமுறை வந்து அதை தான் எதிர்பார்க்குது. அதுதான் விடைன்றதும் என்னுடைய முடிவு.